ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். அது இரவு நேரம், சரியாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஒரு லாரி டிரைவரும் ஒரு கிளீனரும் ஒரு மண் ரோட்டு பகுதியில் தனியாக வந்துட்டு இருந்திருக்காங்க. இருவருக்கும் அசதியாக இருந்த காரணத்தினால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடையில் குளிக்கிறதுக்காக செல்கிறாங்க. அப்படி குளிச்சுட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே அந்த லாரி டிரைவர் கூட வந்திருக்கக்கூடிய கிளீனர் கிட்ட ஏதோ ஒன்று தட்டுப்படுது. உடனே இந்த இருவருமே அந்த பொருள் என்ன அப்படின்ட்டு உத்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காட்சியை கண்கள் முன்னாடி பார்க்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனின் மண்டை ஓடு தான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அதை பற்றி தாங்க, அமானுஷ்யமான திகில் நிகழ்வை பற்றி தான் முழுமையாக பார்க்க போயிடும். நான் உங்கள் சார். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருச்சி மாவட்டத்திற்கு அருகாமையில் காவிரியாற்று படுகையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது ஜீவா அப்படின்றவர் தான். இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அப்பா லாரி டிரைவருக்கும் அவருடைய கிளீனருக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2005 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய ஜீவாவுடைய அப்பாவின் பெயர் தாங்க முனியாண்டி. இந்த முனியாண்டியுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா, இவருடைய மனைவி, இவருக்கு ஜீவா மற்றும் சம்பத் அப்படின்ற 2 பசங்க இருந்திருக்காங்க. இவர்கிட்ட அந்த காலகட்டத்தில் சொந்தமாக ஒரு லாரி வச்சிருந்திருக்கிறாரு. அந்த லாரியை பொறுத்த வரைக்கும் வெளியே இருக்கக்கூடிய மக்கள், அதாவது கொஞ்சம் லோடு அனுப்ப வேண்டியது இருக்குது மற்றும் சில கம்பெனிகள்ல இருந்து வெளியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொருட்களை கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வேலையில் தாங்க ஈடுபடுத்திட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கையில் தான் இவருடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூங்காநகரம் என அழைக்கக்கூடிய மதுரை மாவட்டம் தாங்க. அந்த மதுரையிலிருந்து திருச்சி காவிரியாற்று படுகையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் சொந்தமாக இயங்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனியார் கம்பெனியில் தான் இவர் மண்டோடு ஏற்றிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கிடைக்குதுங்க. அப்படி ஆர்டர் வந்த உடனே இந்த லாரி டிரைவர் முனியாண்டி அதுக்கேற்ற மாதிரியே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு மணலோடு எடுப்பதற்காக இவர் கிளம்புறாருங்க. அந்த நேரத்தில் இவருடைய உறவுக்கார பையனான சிவா அப்படின்ற 20 வயசுல இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் தாங்க இவர்கிட்ட லாரி கிளீனராக ஒர்க் பண்ணுறாரு. இந்த இருவருமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அதே இடத்துக்கே போய் அந்த மணலோடையுமே அனுப்பிச்சு முடிக்கிறாங்க. அப்படி மணலோடையெல்லாம் இறக்கி வச்சுட்டு இரவு தோராயமாக ஒரு 11 மணி அளவில் அந்த காவிரியாற்று படுகையோரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணல் ரோட்டில் தாங்க வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி இந்த இருவருமே வந்துட்டு இருக்கக்கூடிய அதே பாதையிலேயே எதிர்ப்புறத்தில் பார்க்குறாங்க, ஏதோ அந்த காவிரி ஆற்று படுகை ஒரு ஓரமாக இவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஆற்றங்கரை பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம 2 பேரும் அசதியாக இருக்குது இல்லையா, அதனால் குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க லாரியை ஒரு ஓரமாக நிப்பாட்டுறாங்க. அப்படி லாரியை நிப்பாட்டிட்டு இந்த இருவருமே அந்த ஆற்றங்கரைக்குள்ளேயே இறங்குறாங்க. அப்படி ஒரு ஓரமாக இறங்கி குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் இங்கே லாரி டிரைவருடைய கிளீனர் இருக்கார் இல்லையா, அவருடைய கையில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டிருக்குதுங்க. அதை தூக்கி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பந்து மாதிரி இருந்திருக்குது. அந்த பந்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மோல்டிங் பண்ண மாதிரி இல்லாமல் இடையில ஓட்டை விழுந்த மாதிரி குழிகளாக இருந்திருக்குது. இந்த பந்து வேற மாதிரி வித்தியாசமாக தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய அண்ணன், அதாவது இந்த லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா, இவர் பொறுத்த வரைக்கும் பெரியப்பா பையன் தாங்க. அதனால தான் அண்ணா என் கையில் ஏதோ ஒன்று தட்டுப்படுது, அது என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த இருவரும் பக்கத்தில் பார்த்துட்டு அப்பயுமே அவங்களுடைய கண்களுக்கு தெரியல. வெளியே கரை பகுதியில் தான் இவங்களுடைய கழட்டி போட்ட சட்டை இருக்குது. அதில் தாங்க இவங்க பட்டன் ஃபோனுமே கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கே போய் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கரைக்கு ஏறி வராங்க. அப்படி கரைக்கு ஏறி இவருடைய சட்டை பையில் இருக்கக்கூடிய அந்த பட்டன் மொபைல் எடுத்து அதில் டார்ச் லைட் இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணுறாரு. அப்படி ஆன் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த இருவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் இவருடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பந்து அது ஒரு பந்தே கிடையாது, ஒரு இறந்து போன மனிதனுடைய மண்டை ஓடுதாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே இந்த லாரி டிரைவர் முனியாண்டி சற்றும் கூட யோசிக்காம அந்த மண்டை ஓட்டை அதே தண்ணியிலேயே தூக்கி வீசுறாங்க. ஏதோ தப்பா படுதுடா, யாரோ இவனோ கொலை பண்ணி போட்டிருப்பானு போல, நமக்கு இதெல்லாம் தேவையில்லை, வா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க இருவருமே லாரி கிட்ட வந்துட்டாங்க. அப்படி லாரியில் ஏறி உட்கார்ந்ததுலேருந்தே இந்த கிளீனர் கார்லியா சிவா பயத்திலேயே உறைஞ்சபடி தாங்க இருந்திருக்கிறாரு. இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து போயிருப்பாங்க. அதாவது சாலை பகுதிக்கு போயிட்டாங்கங்க. அப்படி அந்த சாலை பகுதியை எட்டிய பிறகு இந்த இருவருமே அந்த ரோட்டு பகுதியில் தாங்க இவங்களுடைய வண்டி மூவ் ஆகி போயிட்டு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்திருக்கும். அந்த இடத்துல இருந்து தூரத்தில் ஏதோ ஒரு மரத்துக்கிட்ட யாரோ ஒரு பெண்மணி கையில் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி தாங்க தெரியுது. இந்த காட்சியை யார் பார்த்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டக்கூடிய இந்த லாரி டிரைவர் முனியாண்டி தாங்க பார்த்துருக்காரு.
உடனே கொஞ்சம் தூரத்திலேயே வண்டியை சடார்னு நிப்பாட்டிருக்கிறாரு. என்னாச்சுன்னா எதுக்கு நான் வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சிவா கேட்குறாரு. ஒன்றும் இல்லடா, எதிர்த்தாப்புல ஒரு பொண்ணு நிற்குது, உங்களுக்கு தெரியுதா அது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே இந்த கிளீனருமே எட்டி பார்க்குறாருங்க. அங்கே நிற்கக்கூடிய பெண்மணி இவருடைய கண்களுக்கும் தெரிஞ்சிருக்குது. யாரோ என்னன்னு தெரியல, இந்த நேரத்தில் லிஃப்ட் கேட்குற மாதிரி தெரியுது, ஏதோ தப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அது வழிப்பறி பண்ணக்கூடிய கும்பல் கிடையாது, பாலியல் தொழிலில் ஈடுபடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெண்மணி மட்டும் தான் தெரியுது. நீ கம்முன்னு வா, நான் இங்கே போய் வண்டியை நிப்பாட்டுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்காம அந்த பெண்மணி நிற்கக்கூடிய இடத்துக்கிட்டே வண்டியை நிப்பாட்டுறாரு. அப்படி நிப்பாட்டின உடனே அந்த வண்டியை விட்டுட்டு இவர் தான் கீழேவும் இறங்குறாரு. அண்ணா இறங்க வேணாம்னா சொன்னால் கேளுங்கண்ணா அப்படின்ட்டு இவருடைய கிளீனர் எவ்வளவோ சொல்கிறாரு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத, நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி தெரிஞ்சுதான் உறவுக்கார பையன் சொல்லி உடனே நான் எனக்கிட்ட வேலைக்கு சேர்த்தேன், கம்முன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் போட்டுட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. அப்படி இறங்கினதுக்கு பிறகு எதிர்ப்புறத்தில் நிற்கக்கூடிய அந்த பெண்மணி தலை முழுக்க மல்லிகை பூ அணிந்து ஒரு பல இருக்கக்கூடிய ஒரு சேலையில் தாங்க நிற்கிறாங்க. கையில் சைகை ஏதோ காமிச்சு 2-3 அப்படின்ற மாதிரி தாங்க விலை பேசுகிற மாதிரி அந்த விலைமாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இவரும் சிரிச்சபடியே சரி ஓகே வா போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு அந்த லாரியை ஒத்து பார்க்குறாருங்க. இங்கே பக்கத்தில் ஏதாவது உள்ள சந்து போகிற மாதிரி மண் ரோடு இருக்கா, இப்படி ரோட்லேயே வண்டி நிப்பாட்டிட்டு வந்தோம்னா பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பெண்மணிக்கிட்டே கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது பக்கத்திலேயே ஒரு குறுக்கு சந்து போகுது, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கருவேல மரங்களாக படர்ந்துருக்கும், அந்த இடத்துக்கிட்ட வண்டி நிப்பாட்டுற அளவுக்கு இடம் இருக்குது, நீங்கள் அங்கேயே நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணியும் சொல்கிறாங்க. உடனே இந்த லாரி டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா அதே லாரியில் ஏறி உட்காந்துக்கிட்டு ரிட்டன் வந்து அந்த பகுதிக்குள்ளேயே வண்டியை விடுறாருங்க. அப்படி அந்த வண்டியை அந்த மூலையிலேயே அந்த முட்பொருத்தர்கள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கிட்டே ஒரு ஓரமாக சாத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளீனர்கிட்ட மறுபடியும் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத, நான் முடிச்சுட்டு வர வரையும் நீ வெளியும் வராத, இதே இடத்துல இரு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி இரு அப்படின்ற மாதிரி தாங்க கண்டிஷனாக சொல்லிட்டு வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. இதனால இந்த லாரி டிரைவருடைய கூட இருக்கக்கூடிய அந்த கிளீனர் பயந்தபடி நடுங்கினபடி அந்த லாரிக்குள்ளேயே தாங்க உட்காந்துருக்கிறாரு. அதன் பிறகு இந்த லாரி டிரைவர் முனியாண்டி என்ன பண்ணுறாருன்னா கீழே இறங்கி போய் அந்த பெண்மணிக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பெண்மணி அந்த இடத்தை தாண்டி வேற ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போறாங்க. என்ன நீ இங்கனுக்குள்ளேயே எங்கேயாவது முடிச்சுக்க வேண்டியதானே, ஏன் இப்படி நடந்து போயிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முனியாண்டி கேட்கிறாரு. அப்படி கேட்கும் பொழுது அந்த பெண்மணி திட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பாட்டுக்கு இங்கனுக்குள்ளேயே எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ற, ஆட்கள் யாராவது வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நீ என்ன உன் வேலையை முடிச்சு நீ போயிடுவ, என்னை தானே தூக்கி உள்ள வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி பயந்தபடியே சொல்றாங்க. அதன் பிறகு ஒத்த வார்த்தை கூட பேசாம அந்த பெண்ணுக்கு பின்னாடியே இவரும் நடந்து போறாரு. கொஞ்ச தூரம் கடந்ததுக்கு பிறகு இந்த இருவரும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே சம்மணங்கள் போட்டு உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒருவர் பார்த்தபடி இந்த முனியாண்டி என்ன பண்றாருன்னா அந்த பெண் மீது கை வைக்க போறாரு. கை வைக்க போன அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆண்மகன் அடித்து தொந்தரவு பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க கதறி அழுகிறக்கூடிய ஒரு சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த முனியாண்டிக்கு தெரிஞ்சிருக்குங்க, அது வேற யாரும் கிடையாது, நம்ம கூட வந்திருக்கக்கூடிய உறவுக்கார பையன் அந்த லாரி கிளீனர் தான் அப்படின்றது. உடனே அந்த பெண்மணியை பார்த்தபடி என் கூட வந்து அந்த பையன் வந்து பயத்தில் அழுகிற மாதிரி தெரியுது, இந்த காட்டுக்குள்ளே எதுவும் விலங்குகள் எதுவும் இருக்குதா, வேற எதுக்காக சத்தம் போறான்னு தெரியலையே, திருடங்கள் யாரும் வந்துட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ பேசாம கம்முன்று அப்படின்ற மாதிரி தாங்க அந்த பெண்மணி அவரை சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலுமே நம்மளை நம்பி தான் கூட வந்தான், அவனை இப்படி பாதிலே விட்டுட்டு அவனுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லேண்டு நம்ம சுகத்தை மட்டும் தேடி போகிறது மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு அவருக்கு புரியவும் ஆரம்பிச்சிருக்குது. நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த இடத்த விட்டு மறுபடியும் அந்த லாரி இருக்கக்கூடிய இடத்துக்கே ஓடுறாருங்க. அப்படி லாரி இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டே நெருங்கி போனதுக்கு பிறகு இவருக்கு ஒரு பேரெதிர்ச்சி காத்திருந்து இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் ஆல்ரெடி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால கருகுமுன்னு இருக்குது. உடனே இவருடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த பட்டன் மொபைலை மறுபடியும் ஆன் பண்ணி அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் சுற்றி முற்றி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது அவருடைய கண்களுக்கு பெருசாக எதுவும் தெரியவும் இல்லை. உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. ஏற்கனவே ஒரு பெண்மணி கூட தானே இவர் போனது, அந்த பெண்மணி கையில் ஒரு பெரிய டார்ச் லைட் வச்சுருந்தாங்க. அதே பெண்மணி கொஞ்சம் தூரத்திலாங்க நிற்கிறாங்க. எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அந்த பெண்கிட்டே மறுபடியும் நெருங்கி போய் உங்கள் கையில் இருக்க டார்ச் லைட்டை கொடு அப்படின்ற மாதிரி தாங்க விருட்டுன்னு பிடுங்கியிருக்கிறாரு. அப்படி பிடுங்கிட்டு அந்த லைட் அடித்து அந்த லாரிக்குள்ளே பார்க்கும்பொழுது அந்த இடத்துல யாரையுமே காணோம். இங்கே தானே அவனை இருக்க சொன்னோம், அதுக்குள்ளே எங்கே போனான்னு தெரியலையே, அவன் தான் பயத்தில் கத்துனதா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி தலையை பிச்சபடி அங்கிட்டு தேடுறாரு. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் இவருக்கு அந்த கிளீனருடைய சத்தம் அலற மாதிரி தாங்க கேட்குது. அண்ணா என்னை காப்பாத்துங்கண்ணா, எனக்கு என்னமோ நடக்கும் போல இருக்குதுண்ணா, யாரோ என்னைய கொள்ற மாதிரி தெரியுதுண்ணா, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க தொடர்ச்சியாக கத்திட்டே இருந்திருக்கிறாரு. அவர் போடக்கூடிய சத்தம் 8 திக்கும் கேட்குற மாதிரி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குண்டு 4 புறமும் கேட்டிருக்குதுங்க.
ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு செடிகள் கொடிகள் வந்து அசைகிற மாதிரி தாங்க பார்த்துருக்கிறாரு. பார்த்த உடனே அந்த செடிகள் கொடிகள் படர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட நெருங்கி போய் பார்க்கும் பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம்னா, இவர் நிற்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி அந்த கிளீனர் சிவா இருக்கார் இல்லையா, அவருடைய தலைமுடியை பிடிச்சபடி ஏதோ ஒரு கருப்பு உருவம், கோரமான உருவம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. அண்ணா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சிவான்ற அந்த வாலிபர் கத்தி துடிச்சிருக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இவருக்கு ஒன்றுமே புரியல. யார் இந்த உருவம்? அந்த உருவத்தோடைய முகத்தோட்டத்தை நம்ம பார்க்கவே முடியல. எப்படி நம்ம கூட வந்த பையனை இப்படி குடும்பப்படுத்தி இழுத்துட்டு போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க அப்படி திகச்சு போய் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இழுத்துட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த உருவம் அந்த நபருடைய சட்டையெல்லாம் பிடிச்சி தூக்கி கடாசுற மாதிரி தாங்க வேற ஒரு திசையை நோக்கி அப்படியே தூக்கி எரியுதுங்க. அப்படி எரிஞ்சதுக்கு பிறகு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அங்கே 30 மண்டி போயிருக்கும் இல்லையா கருவேல மரங்கள், அந்த இடத்துக்கிட்ட போய் இந்த கிளீனர் வந்து விழுந்திருக்கிறாரு. பக்கத்தில் மிரண்டபடி அந்த லாரி கிளீனர்கிட்டயே இந்த முனியாண்டி நெருங்கி போயிட்டாரு. என்னடா நடக்குது இங்கே? தெரியாதனமா இங்கே வந்துட்டோம், நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம்டா, எதுவுமே வேணாம், வா கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அவரை வந்து தோள்பட்டையில தூக்கி போட்டபடி அந்த லாரிக்கிட்டே நெருங்கி வராரு. இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த டார்ச் லைட் வச்சிருந்தாங்க இல்லையா அந்த பெண்மணி, எங்கேயா போற, நில்லையா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட இப்பொழுதுக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி இல்லை, இந்த பையன் என்னை நம்பி வந்தான், இவனை நான் காப்பாற்றி ஆகணும், எங்கள் சொந்த ஊருக்கே போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் அந்த வண்டியிலையும் ஏறிக்கிறாரு. முன்னாடி சீட்டிலேயே அந்த லாரி கிளீனர் சிவாவை போட்டுட்டு இவர் வந்து டிரைவர் சீட்லேயே உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் எடுக்கிறாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ரிட்டன் வந்து அந்த ரோட்டு பகுதிக்கு மேலே கரை இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே ஏறி வண்டியை வந்து நிப்பாட்டுறாருங்க. அப்படி வண்டியை அந்த கரை மேலேயே ஏற்றிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வழியாக பின்னாடி நிற்கக்கூடிய அந்த பெண்மணியை எதர்ச்சியாக பார்க்குறாருங்க. அதுதான் இவருடைய வாழ்க்கையில் கற்பனை பண்ண முடியாத காட்சின்னு சொல்லணும். என்ன காரணம்னா, இவ்வளோ நேரம் அந்த பெண்மணி உண்மையான ஒரு மனுஷி அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த கண்ணாடி உருவத்தில் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு கோரமான தோற்றத்தில் அழுகி போன முகத்தோற்றத்தோட தாங்க அந்த பெண்மணி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தது ஒரு பெண்மணியே கிடையாது, அது ஒரு கோரமான ஆன்மா அப்படின்றது அப்போ தாங்க இவருக்கு அப்பட்டமாக தெரிய வந்திருக்குது. இதுக்கு மேலே நம்ம யோசிக்க கூடாது, இந்த இடத்துக்கு வந்ததே தப்பு அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பாரு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாதா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் அந்த சிவா இருக்கார் இல்லையா கிளீனர், கண்ட மணிக்கே இவரை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. யோ, உன்னை நம்பிதானே நான் வந்தேன், நான் போகாதன்னு சொல்லி நீ கேட்கவே இல்லை, உன்னோட சபல புத்தினால என்னோட உசுர் போக தெரிஞ்சிச்ச பத்தியா அப்படின்ற மாதிரி தாங்க திட்டுறாரு. நீ பேசுறதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் பொழுதே இவருடைய வண்டிக்கு பின்னாடி பயங்கரமான டம்முன்னு வெடிக்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. ஒருவேளை டயர் எது வெடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட வண்டியை சடனா பிரேக் போட்டு நிப்பாட்டுறாரு. டேய், நீ இறங்கி பின்னாடி எதுவும் நடந்திருக்கான்னு பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. ஆனால் இந்த கிளீனர் பயந்தபடி இருந்துக்கிட்டு என்னால் போகவே முடியாது, நீ போய் பாரு அப்படின்ற மாதிரி தாங்க அவர் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாரு. வேற வழியே கிடையாது, நான் இறங்க முடியாது, நீ போய் பார்த்துட்டு வண்டியில ஏறி உட்காரு, நம்ம அதுக்கப்புறம் இடையில எங்கேயும் நிப்பாட்டவே வேணாம், டயர் எதுவும் வெடிச்சிருச்சுன்னா நம்ம 2 பேருமே மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதனால ஏகப்பட்ட பயங்கள் மனசுக்குள்ளே இருந்தாலுமே இந்த லாரி கிளீனர் அந்த வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. அப்படி கீழே இறங்கிக்கிட்டு வண்டிக்கு பின்னாடி பார்க்கும்பொழுது அவருடைய கண்களுக்கு எந்த ஒரு காட்சியும் தெரியல. டயரும் எப்பயும் போல் நல்லா தாங்க இருந்திருக்குது. ஆனால் வண்டி டயர்லாம் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் வண்டியை வந்து சடனாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. எதுக்காக இப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அதே லெஃப்ட் சைடு கண்ணாடியில் ஏற்கனவே பார்த்தார் இல்லையா ஒரு கோரமான பெண்மணியினுடைய உருவம், அதே பெண்மணி இந்த கிளீனருக்கு பின்னாடியே நின்றுட்டு இருந்திருக்குதுங்க. டே, உனக்கு பின்னாடி திரும்பி பாடுறா, உன் பின்னாடி அந்த பெண்ணினுடைய உருவம் நிற்குதுரா, நான் வண்டி எடுக்கிறேன், நீ பின்னாடி ஏறி உட்காந்துக்கோ, நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க வண்டியை வேகமாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த லாரி கிளீனருக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க, அவருடைய கண்கள்லையுமே அந்த கோரமான உருவம் பின்னாடி நோக்கி அப்படி ஓடி வர மாதிரி தெரியுது. இவர் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறாரே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த லாரி போக இவர் பின்னாடியே ஓட்டம் பிடிச்சி வந்திருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த லாரியோட பின்னாடி டோர் இருக்கு இல்லையா, அது மேலேயே கையை பிடிச்சி எக்கி ஏறிடுறாருங்க. ஏறும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு தெரிலங்க, அந்த உருவம் இந்த கிளீனருடைய காலை பிடிச்சி இழுத்துச்சா வாரி விட்டுச்சா என்னன்னு தெரில. கொஞ்ச நேரத்திலே அம்மா அப்படின்னு கத்துற மாதிரி தாங்க சத்தம் இந்த டிரைவருக்குமே கேட்டிருக்குது. மறுபடியும் வண்டியை சடனாக பிரேக்கை போட்டுட்டு அந்த வண்டியை விட்டு கீழே இறங்குறாரு. கீழே இறங்கி பார்க்கும் பொழுது மறுபடியும் இவருக்கு ரத்தமே கொதிச்சு போயிடுச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த லாரி கிளீனர் சிவா இருக்கார் இல்லையா, அந்த லாரியோட பின்னாடி டயரில் லைட்டாக அடிப்பட்ட மாதிரி உள்ளுக்குள்ளே மாட்டினபடி இருந்திருக்காருங்க. இவன் எப்படி இதுக்குள்ளே மாட்டினா எப்படி உளுந்தான்னு தெரிலையே, நம்ம தானே வண்டியை மூவ் பண்ணிட்டு போனோம், பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க தலையில் அடித்தபடி அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. அதே நேரத்திலே ரத்த வெள்ளத்தில் மிதந்தபடி அந்த வாலிபர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே எங்களை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆள் ஆர்வமற்ற அந்த சாலை பகுதியில் கத்திட்டு இருந்திருக்கிறாருங்க உயிர் போக. அதே வேளையில் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவருடைய மொபைல் ஃபோனை எடுத்து
எடுத்துட்டு அவருடைய உறவுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நாங்கள் மாட்டிக்கிட்டோம், ஒரு பெரிய விபத்தாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க கால் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னதுக்கு பிறகு எதிர்ப்புறத்தில் பார்க்குறாருங்க, அதே பெண்ணினுடைய உருவமும் ஏற்கனவே ஒரு உருவத்தை பார்த்தார் இல்லையா, அந்த கருப்பு கோரமான உருவமும் பக்கத்தில் நெருங்கி வர மாதிரி தெரியுது. இந்த காட்சியை பார்க்கும் பொழுது இவருக்கு என்ன பண்ணுறனே தெரியாமல் உடம்பெல்லாம் வேர்த்து விடவெடுக்க நடுங்கவும் ஆரம்பிச்சிருக்குதுங்க. டக்குன்னு அந்த உருவங்கள் இவர்கிட்ட நெருங்கி வந்தது மட்டும் தாங்க ஞாபகம் இருக்குது. உடனே ஆண் கத்திக்கிட்டு மயக்கம் போட்டு அதே சாலை பகுதியிலே விழுந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு தாங்க இவர் கண்ணே முழிச்சிருக்கிறாரு. முழிச்சதுக்கு பிறகு பார்க்குறாருங்க, இவருக்கு எந்த ஒரு அடியும் படலை. ஏன்னா வண்டியிலேருந்து இவர் கீழே விழுகலை இல்லையா, அந்த கிளீனர் மட்டும் தான் விழுந்தது. இவருடைய ஃபேமிலி இவரை ஒரு மருத்துவமனையிலாங்க சேர்த்துருக்குறாங்க, சுற்றி நிற்கிறாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற, ஒருத்தர் உசுருக்கு போராடிட்டு இருக்கிறான், எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், உன் மேலே கேஸ் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ எந்திரிச்சு வாயா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய மனைவி திட்டுறாங்க. இப்படி நடந்தது எல்லாமே ஏற்கனவே இவருக்கு தெரியும் இல்லையா, அதனால மறுபடியும் என்ன நடந்துருச்சோ அப்படின்ற பயத்தோட பரிதாபத்தோட அவருடைய அந்த நார்மல் வார்டில் இருந்து ஐசியூ வார்டுக்கு வராருங்க. அப்படி ஐசியூ வார்டுக்கு வந்துட்டு அந்த கண்ணாடி வழியாக இருக்கக்கூடிய அந்த ஹோலில் எட்டி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இவர் கூட வந்திருக்கக்கூடிய அந்த லாரி கிளீனர் இருக்கார் இல்லையா, உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கிறாரு. அவருடைய உறவினர்கள் அனைவருமே இந்த லாரி டிரைவரை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ சொந்தக்கார பையன், நீ நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லி தானே உன் கூட அனுப்பிச்சு வச்சோம், நீ இப்படி பண்ணிட்டேயா அப்படின்ற மாதிரி தாங்க கண்டு மணிக்க திட்டி கை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே யதார்த்தமாக நடந்தது. நான் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனேன், இவனை பின்னாடி ஏறி உட்காந்துருக்கான்ற நம்பிக்கையோடு தான் போனேன். ஆனால் இவன் பாட்டுக்கு டோருக்கு பின்னாடி தொங்கி வண்டியிலேருந்து கீழே விழுவான், அது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க சமாளிச்சிருக்கிறாரு. அப்பயுமே அந்த அமானுஷமான நடந்த விஷயங்கள் எதையுமே உங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லலை. ஏன்னா சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா. இவருடைய கண்களில் அந்த ஆன்மாவை பார்த்தாரு, அந்த கிளீனர் கண்களில் ஆன்மாவை பார்த்தாரு. ஆனால் இவங்களுடைய 2 குடும்பத்தினரை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே கற்பனையாக தான் நினைப்பாங்க. அதனால தாங்க அந்த விஷயங்கள் எதையுமே சொல்லாமல் அப்படி மூடி மறைச்சிருக்கிறாரு. ஆனாலுமே இந்த பிரச்சனையே அந்த சிவா அடிபட்டு ஐசியூவில் இருக்கார் இல்லையா, அவருடைய குடும்பத்தினர் விடுற மாதிரி தெரியல. இதுக்கு உண்டான நீ நஷ்ட ஈடை கொடுத்துதான் ஆகணும், அவன் உசுருக்கு போராடிட்டு இருக்கான், அவனுடைய மொத்த செலவை நீ தான் பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய நர்ஸு பயந்தபடி வெளியே வேகமாக ஓடி வராங்க. என்னாச்சு மேடம், என் பையனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது, உங்கள் பையன் சீரியஸாக இருக்கான், ஆனால் உங்கள் இருவரையும் கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசணும்னு சொல்கிறான். அதாவது இந்த லாரி டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரையும் இந்த சிவாவுடைய அப்பாவையும். உடனே இந்த இருவரும் அந்த ஐசி வார்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சதுக்கு பிறகு அந்த படுக்கையில் படுத்து கிடக்கக்கூடிய அந்த சிவா என்ன சொல்கிறாருன்னா, இந்த சம்பவத்துக்கும் அண்ணனுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் கிடையாது, நான் தான் வண்டியில் தவறி கீழே விழுந்துட்டேன், அவரை எதுவும் திட்டாதீங்க, நீங்கள் திட்டுறதை பார்த்தா அவர் மேலே தான் பழி போடுற மாதிரி தெரியுது, அவருக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவர் விட்டுருங்க, அவரும் பாவம் தான் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சிவா சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்கும் பொழுது இந்த லாரி டிரைவருடைய கண்கள் அவரையே அறியாமல் கண்ணீர் தாரையாக வந்திருக்குது. ஏன்னா இவர் தானே வண்டி எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போனது. கொஞ்சம் வண்டி நிப்பாட்டி இருந்தாருன்னா அந்த பையனை முன்னாடி சீட்டில் ஏற்றி காப்பாற்றி இருந்துடலாம். இவர் அவசரமாக வண்டியை எடுத்ததுனால தான் அந்த கிளீனரே வண்டிக்கு பின்னாடி டோரை பிடிக்கிறேன் கீழே தடுமாறி விழுந்ததே. ஆனால் இந்த பையன் இப்படி நமக்கு ஏற்றுக்கிட்டு மாற்றி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே படுக்கையில் படுத்து கிடக்கக்கூடிய அந்த பையனுடைய வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. எதுக்கு பேசிக்கிட்டே இருந்தாவே திடீர்னு பேச்சை நிப்பாட்டிட்டான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவருடைய உயிர் மொத்தமாகவே பறி போயிருக்குதுங்க. இந்த காட்சியை பார்த்தா 2 குடும்பத்தினர்னாலையும் நம்பாமல் இருக்கவே முடியலைங்க. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தானே திடீர்னு எப்படி இறந்து போனான் அப்படின்ற மாதிரி தாங்க சாக்கோடு இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு வேறு வழியே இல்லை, அவன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தாங்க இறுதி ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அவருடைய சடலத்தை சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எரிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த துக்க நிகழ்வு நடந்ததுலேருந்து இந்த லாரி டிரைவர் வேற எந்த வேலைக்கு போகாமல் வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்திருக்கிறாரு. சரியாக 1 வாரம் கடந்திருக்கோம். அதுக்கு பிறகு தாங்க இந்த லாரி டிரைவருக்கு மறுபடியும் அமானுஷ்ய காற்று வீச காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2:30 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த லாரி டிரைவர் முனியாண்டி, அவருடைய மனைவி, அவருடைய 2 பசங்க அவங்களுடைய வீட்டில் தாங்க தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வீடை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கத்தில் ஒட்டி வீடு இல்லாமல் கொஞ்சம் தள்ளி தாங்க வீடு இருக்குது. இவருடைய வீட்டுக்கு ஏத்தாப்புலேயே ஒரு வாழை மரங்கள் சின்ன கண்டா நட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வேலி போட்டு அடைச்சி வச்ச மாதிரி தாங்க, ஒரு கிராம பகுதி தான், அதனால் அந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வேலையில் இவருடைய வீட்டுக்கு வெளியே இருந்துக்கிட்டு ஏதோ திருநாய்கள் மொத்தமாக ஊழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த லாரி டிரைவருடைய மனைவி தாங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு வெளியே கதவை திறந்து போய் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய திருநாய்கள் அனைத்துமே அவருடைய லாரி நிப்பாட்டி வச்சிருக்காரு இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட தாங்க மொத்தமாக ஒரு கூட்டமாக கூடி நிற்குது. எதுக்கு இந்த நாய்ப்புறம் இப்படி கூட்டமாக கூடி இருக்குது, ஒருவேளை பூனை இன எதுவும் லாரிக்கு கீழே ஒளிஞ்சிருக்குதோ, அதை தேடி தான் நாய் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க சாதாரணமாக நினச்சிட்டாங்க. ஆனால் அதே வேளையிலேயே இவங்களுக்கு ஒரு பயங்கரமான அழுகுரல் சத்தம் கேட்குது. அது எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி ஒப்பாரி வச்சு அழுதா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சத்தம் தாங்க அந்த லாரிக்கு கீழே இருந்து கேட்குது. இப்படி ஒரு சத்தம் கேட்குது,
பூனை இப்படிலாம் அழுகுமா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணியும் பயந்தபடி யோசிக்கிறாங்க. உடனே இவங்களுடைய கணவரை எழுப்பி, என்னங்க லாரிக்கு பின்னாடி இப்படி சுற்றி நிறைய நாய்கள் நிற்கிது, அது கூட விஷயம் இல்லை, லாரிக்கு கீழே இருந்து பூனை அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதுக்கு பிறகு ஒரு பெண்மணி அழுகிற மாதிரி சத்தம் கேட்குதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வாங்க பக்கத்தில் போய் அந்த நாயை விரட்டிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, பிசாம நீ உள்ளே போ அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டிருக்கிறாரு. நீ இப்போ வரியா வரலையா அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணவரை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போய் அந்த முன்னாடி போட்டுப்பாங்க இல்லையா கம்பி வேலி, அந்த வேலி கேட் பகுதியெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த லாரிக்கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி போனதுக்கு பிறகு அந்த நாய் ஓடுற மாதிரி தெரியல, கையில் கிடைக்கக்கூடிய குச்சி கல் கம்பு போன்றவற்றை எடுத்து அந்த நாய்களை பூரா விரட்டி விட்டுருக்காங்க. அப்படி விரட்டி விட்டுட்டு உங்களுடைய மனைவி கீழே குனிய ட்ரை பண்ணுறாங்க. வேணா நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த லாரி டிரைவர் அந்த லாரிக்கு கீழே குனிஞ்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்த அதே மாதிரி கோரமான அந்த பெண்ணினுடைய உருவம் அந்த லாரிக்கு கீழே தாங்க உட்காந்துருக்குது. இந்த உருவம் மறுபடியும் நம்மளை தேடி வந்துருச்சா, ஏற்கனவே நம்மளுடைய உறவுக்கார பையன் அந்த சிவா இறந்து போயிட்டான், இப்பொழுது நம்ம உசுரையும் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்குது போல அப்படின்ற மாதிரி தாங்க கொலையே நடுங்கினபடி நிற்கிறாரு. என்ன தெரியுது உங்களுக்கு, நானும் குனிஞ்சு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பெண்மணி குனியை பார்த்துருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்கிறேன்ல அங்கே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க அதட்டி இருக்கிறாரு. இல்லை நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க வலுக்கட்டாயமாக இந்த முனியாண்டியுடைய மனைவி கீழே குனிகிறாங்க. அப்படி குனிஞ்சு பார்க்கும்பொழுது இவங்களுடைய கண்களையும் மறக்க முடியாத அதே பெண்ணினுடைய கோரமான உருவத்தோட்டம் தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்க. உடனே ஒரு கை தாங்கால தூக்கிக்கிட்டே இவருடைய வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து இவங்களுடைய மனைவியை படுக்க வச்சிருக்காருங்க. தண்ணியெல்லாம் முகத்தில் அடித்து எழுப்புனதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி இவங்களுடைய கணவர்கிட்ட சண்டையும் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்றதை என்கிட்ட ஓப்பனாக உடச்சி சொல்லு, அந்த உருவம் யார், அந்த உருவம் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, ஏற்கனவே லாரி கிளீனர் வந்து சிவா வந்து இறந்து போயிட்டான், அதுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இவருடைய வீட்டோட கதவு மறுபடியும் தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த இருவருக்குமே தூக்கி வாரி போட்டு வச்சிருந்தாங்க சொல்லணும், அவங்களுடைய நிம்மதியே சீர்குலைஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சத்தம் கேட்கறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு வெளியிட்டு அண்ணே சாவி கேட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க குரல் கேட்குது. இந்த குரல் வேற யாருடைய குரலும் கிடையாதுங்க, இறந்து போனார் இல்லையா சிவா, அவருடைய குரல் தோற்றல் தாங்க கேட்குது. இதை கேட்ட உடனே இந்த கணவன் மனைவி இருவருமே உக்கி போயிட்டாங்க. அவனுடைய குரல் எப்படி கேட்கும், ஒருவேளை அவனுடைய ஆன்மா தான் வெளியே வந்து நிற்குதா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவருக்கும் பெரிய குழப்பமாக இருந்திருக்குது. நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ இங்கேயே இரு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த முனியாண்டி எந்திரிச்சபடி அந்த கதவை திறக்கிறாரு. திறந்து பார்க்கும் பொழுது இவருடைய உசுரே இவர் கையில் இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா ஏற்கனவே ஒரு கருப்பு உருவம் பெண்ணினுடைய உருவம் அந்த லாரிக்கு கீழே ஒளிஞ்சிருக்குது. இப்பொழுது இவருடைய வீட்டு வாசலுக்கு எதிர்ப்புறத்திலேயே இறந்து போனார் இல்லையா சிவா, அவருடைய உருவம் தாங்க தத்ரூபமாக வெளியே நிற்குது. அப்படி நிற்கிறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் கதவை திறந்தபடியே இவர் வந்து நிற்கிறாருங்க அதிர்ச்சியோட. அப்பயுமே அதே வார்த்தை தாங்க சொல்லுது, அண்ணே சாவி கேட்டாரு, சாவி கொடுங்க, வண்டியை நான் கிளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க பேசிகிட்டு இருக்குது. டக்குன்னு கதவை மூடிட்டு உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்படியே குனிஞ்சபடி அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. நான் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொன்னேன், ஆனால் இவனுடைய ஆன்மாவும் உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்குது அப்படின்னா எதுவும் நடந்திருக்குது, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. கேட்கும்பொழுது தாங்க நடந்த விஷயங்கள் அனைத்துமே இவங்களுடைய மனைவி கிட்ட இந்த லாரி டிரைவர் சொல்லி முடிக்கிறாருங்க. இப்படி இவங்களுடைய கணவர் சொன்ன உண்மையை கேட்ட உடனே இவங்களுடைய மனைவி கொந்தளிச்சு போய் டக்குன்னு எந்திரிச்சிருக்காங்க. என்னாச்சுடி, நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேல, எதுக்கு நீ இப்படி எந்திரிக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய கணவனாக நீ இருக்க, ஆனால் நீ வந்து இவ்வளோ பெரிய தவறு பண்ணியிருக்கிற, ஒரு சபல புத்தி உனக்கு வந்ததுனால தான் நீ அடுத்த பெண்மணியை தேடி போன, இதே மாதிரி நான் தேடி பண்ணால் உன்னுடைய நிலைமை என்னாகும், இந்த விஷயத்துக்காக நீ போராடி ஒருத்தவனுடைய உயிரே போயிருக்குது, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், இந்த பாவத்துக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும், இனிமேல் நான் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டேன், என் பிள்ளைங்களை எழுப்பிக்கிட்டு நான் காலையிலேயே இந்த ஊரை விட்டே போயிடுறேன், என்னுடைய ஆத்தாப்பன் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மனைவி சண்டைக்கு வந்திருக்காங்க. என்னை விட்டு போயிடாதடி, நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தவறு தான், ஏற்கனவே இந்த சம்பவத்தினால தான் ஒருத்தன் இறந்தே போயிட்டான், நான் அந்த பெண்மணி கிட்ட நான் தவறாகவே நடக்கலை, அந்த பெண்ணுக்கு பின்னாடி நான் போனது மட்டும்தான், அதுக்கிடையிலே இவ்வளோ பெரிய அசம்பாவிதமும் அமானுஷமான விஷயமும் நடந்துருச்சு, என்னை மன்னிச்சுக்கோ, உன் காலடியில் வேணா உழுகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த லாரி டிரைவர் கெஞ்சி கேட்டுக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவங்களுடைய மனைவி வேற வழி இல்லை, இப்பொழுது நம்மளுடைய கணவரை விட்டுட்டு போனோம் அப்படின்னா அவருடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வந்திருக்குது. மறுநாள் காலையில் விடுகிற வரைக்கும் இந்த கணவன் மனைவி இருவருமே காத்துட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரியே விடிஞ்சதுக்கு பிறகு கோயிலுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்படி கூப்பிடும் பொழுது அதெல்லாம் கோயிலுக்கெல்லாம் வேணாம், நான் எப்பயும் போல இயல்பாக தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர் சமாளிச்சுக்கிறாரு. சரி, அவரே இப்படி வந்து நம்பிக்கையாக சொல்கிறார் இல்லையா, அதனால அவருடைய உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு பிறகு இவருடைய உடம்புல தான் ஆன்மா இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு பயங்கரமான நிகழ்வு
அன்றைய இரவு நடக்க காத்திருந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நடுநிசி தோராயமாக ஒரு மணி இருந்திருக்கும். இவங்களுடைய வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுடைய கணவர் ஏதோ ஒரு இடத்துல வந்து டம்முன்னு முற்ற மாதிரி சத்தம் கேட்குது. யார் இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனைவி எந்திரிச்சு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது எதிர்ப்புறத்தில் வாசல் கதவு வந்து மூடிதாங்க இருந்திருக்குது, யாரும் திறக்கல. அப்புறம் எப்படி இந்த சத்தம் கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்த்தபடி தான் இருந்திருக்குது. அப்படி வேர்ப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டோடைய விட்டத்தில் தொங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் இருக்கு இல்லையா, அந்த ஃபேன் அமர்ந்தபடி இருந்திருக்குது. அதனால தாங்க இந்த டிரைவருடைய மனைவிக்கு வேர்த்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கு அவங்க கண்ட காட்சி அவங்களுக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்களுடைய கணவர் அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய அந்த கொக்கி இருக்கு இல்லையா, அதுலேயே ஒரு பெரிய கயிறை மாட்டி தூக்குள்ள தொங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி தொங்கும் பொழுதாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சேரை வந்து கீழே தள்ளி விட்டுருக்காரு. அப்படி தள்ளி விட்ட சத்தம் தான் டம்மு டும்முன்னு உங்களுடைய காதுகளில் ஒழிச்சிருக்குது. என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்கள கட்டி பிடிச்சி கை தாங்களாக தூக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களுடைய 2 பசங்களும் எந்திரிச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டோட கதவை தட்டினதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து அவரை காப்பாற்றிருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவருடைய முகத்தில் தண்ணி அடித்து எழுப்புனதுக்கு பிறகு ஏயா அப்படி பண்ணேன்னு கேட்கும்பொழுது, நான் என்ன பண்ணேன் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைம்மா, நான் எதுவுமே வேணுமே பண்ணல, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுருக்கிறாரு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படின்ட்டு, நீ தான் கேட்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தாங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆக்ரோஷமாக அங்கே மயக்கத்தில் படுத்துருக்காரு இல்லையா, அதாவது இந்த முனியாண்டி டக்குன்னு சம்மணங்கள் போட்டு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அப்போவே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்குதுங்க இவருடைய உடம்புல தான் ஆண் மக்கள் இருக்குது அப்படின்றது. மறுநாள் காலையில் விடிகிற வரைக்கும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்குவோம், அதுக்கடையில் நீ எதுவும் கோயிலை பற்றி பேசாத அப்படின்ற மாதிரி தாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவரை எங்கே போகிறோன்றதே சொல்லாமல் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க ஒரு இடத்துக்கு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய பேய்களை விரட்டக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு இடம் தாங்க. அதாவது பாண்டி முனீஸ்வரருடைய கோயிலுடைய சன்னதி தாங்க. அந்த பாண்டி முனீஸ்வரருடைய கோயில் கிட்ட நெருங்கி போன உடனே இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா ஆக்கிரமிப்பு பண்ணி ஆட்டம் ஆட ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாமே தெரிஞ்சிருக்கக்கூடிய இவங்களுடைய உறவினர்கள் அவரை பிடிச்சி வலுக்கட்டாயமாக அந்த கோயிலுக்குள்ளேயே தூக்கி போடுறாங்க. அப்படி போட்ட உடனே அங்கே ஒரு இடத்துல நிற்க முடியாமல் அந்த கோயிலே சுற்றி பயங்கரமாக ஆன்னு கத்திக்கிட்டு இந்த முனியாண்டி ஓட்ட முடிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்கேயும் ஓட முடியாமல் அசைய முடியாமல் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கேயே சமணங்கள் போட்டு உட்காந்துருக்கிறாருங்க. அவர் பக்கத்தில் வந்த கோயிலுடைய பூசாரி அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யார் நீ இப்போ எங்கே வந்திருக்கேன்றது தெரியுதுல்ல, இவனுடைய உடம்புல எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஒன்றுமே புரியல. ஏன்னா இவருடைய உடம்புல ஏதோ ஒரு ஆன்மா இருக்குது அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த பூசாரியை பொறுத்த வரைக்கும் இவனுடைய உடம்புல எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே நடுங்கி போயிட்டாங்க. ஏன்னா இந்த முனியாண்டியோடைய உடம்புல இருக்கக்கூடியது 1 2 கிடையாதுங்க, மொத்தம் 3 ஆன்மாக்கள். அதாவது 2 வாலிபருடைய ஆன்மாக்களும் ஒரு பெண்ணினுடைய ஆன்மாக்கள் தாங்க இருக்குது. அதாவது முதலாவதாக இவருடைய உடம்புல இருந்து பேசக்கூடிய அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விபத்தாகி இறந்து போனார் இல்லையா அந்த லாரி கிளீனர், அவருடைய ஆன்மா தாங்க இவருடைய உடம்பையே பிடிச்சிருக்குது. அது எதுக்காக இவர் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு அப்படின்னா, இவர் கூடயே தானே ரொம்ப நாள் வந்து ட்ராவல் பண்ணி இந்த வேலையில் ஈடுபட்டார். அந்த ஞாபகார்த்தத்தில் தான் தான் இறந்துட்டோம் அப்படின்றதே கொஞ்சம் கூட அது நினைக்காம இவர் கூடயே வந்திருக்குதுங்க. அதனால தான் இரவு நேரத்தில் இவங்களுடைய வீட்டோட கதவை தட்டி சாவி கொடுங்க, லாரியை வந்து நான் க்ளீன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே அந்த ஆன்மா கேட்டிருக்குது. அதன் பிறகு அந்த கோயிலுடைய பூசாரி உடுக்கை எடுத்து சாட்டை எடுத்து அடித்ததுக்கு பிறகு, நான் இனிமேல் வரமாட்டேன், யாருக்கு இந்த தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு கொடுத்துட்டு அவருடைய உடம்பு விட்டே போயிருக்குது. இரண்டாவதாக வந்த ஆன்மா வேற யாரும் கிடையாதுங்க, ஒரு பெண்மணியை இரவு நேரத்தில் டார்ச் லைட் வச்சுட்டு பிடிச்சிட்டு இவங்களை வந்து கூப்பிட்ட மாதிரி பார்த்தாங்க இல்லையா, அதே பெண்மணி தான். அந்த பெண்ணினுடைய பேர் வந்து சொல்ல வேணான்னு சொன்ன காரணத்தினால நான் சொல்லலைங்க. அந்த பெண்மணி யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது நான் இந்த சம்பவத்தை சொன்னேன் இல்லையா 2005, அதுலேருந்து ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடிங்க, எப்பயும் போல் சாலை பகுதியில் டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு இந்த விலைமாவது நின்றுட்டு இருந்திருக்காங்க. இவங்களை பார்த்துட்டு தேடி வந்த 3 வாலிபர்கள் இந்த பெண்ணை வந்து ஏமாற்றி அவங்க நினச்சதெல்லாம் செஞ்சுட்டு காசே கொடுக்காம ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு தனிமையிலே விட்டுட்டு போயிருக்காங்க. இதனால வலியும் வேதனையும் தாங்க முடியாமல் பகல் நேரம் வேற விடிய போகுது, நம்ம இனி உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே இருக்கக்கூடிய ஆற்றங்கரையிலேயே குதிச்சு அந்த பெண்மணி இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த பெண்ணினுடைய ஆன்மா தாங்க இரண்டாவதாக இவருடைய உடம்பையே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. நீயும் இனிமேல் வரக்கூடாது, சத்தியவாக்கு கொடு, இந்த இடத்துல இந்த முனியாண்டியை யாரையும் நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு கொடுத்துட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த கோயிலுடைய பூசாரி சத்தியவாக்கு வாங்குறாருங்க. அதே மாதிரி அந்த இரண்டாவது ஆன்மாவும் இவருடைய
உடம்பு விட்டு டிசைபேர் ஆயிருக்குது. மூன்றாவதாக வந்த ஆன்மா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுல இருக்கக்கூடிய ஒரு வாலிபருடைய ஆன்மா தாங்க. அதாவது இந்த லாரி டிரைவர் முனியாண்டியுடைய கிளீனர் இருக்கார் இல்லையா, இந்த சிவா அப்படின்றவர், அவர் ஆரம்பத்தில் ஒரு முற்பதரெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து தரன்னு ஏதோ ஒரு கருப்பு உருவம் இழுத்துட்டு போச்சு இல்லையா, அந்த உருவம் தாங்க இவருடைய உடம்புலேயே பிடிச்சிருக்குது. அந்த உருவத்தோடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் தாங்க. அந்த மணிகண்டன் அப்படின்ற நபரும் சில வருடங்களுக்கு முன்னாடி குடிபோதையிலேயே இறந்து போனவர் தாங்க. அவருடைய ஆன்மா தாங்க இவரையுமே ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்குது. இப்படி மொத்தமாக இந்த 3 ஆன்மாக்களையும் அந்த கோயில் பூசாரி பேசி இனிமேல் இவருடைய உடம்புல இருக்கக்கூடாது, மறுபடியும் வந்தீங்க அப்படின்னா உங்களை இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க மிரட்டி இருக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டுட்டு அந்த 3 ஆன்மாக்களும் அவருடைய உடம்பு விட்டு மொத்தமாக வெளியேறிக்குதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த முனியாண்டி எப்பயும் போல இயல்பாக மாறி இருக்கிறாரு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, சபல புத்தியால நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்த, உன்னால ஒருத்தனுடைய உயிரை பேருக்குன்னு பார்த்தியா, இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தவறுலையும் ஈடுபடாது அப்படின்ற மாதிரி தாங்க புத்திமதி சொல்லி அந்த கோயில் பூசாரி அனுப்பிச்சுக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த முனியாண்டியும் இவருடைய குடும்பத்தினரோட சேர்ந்து இவருடைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி வரும்பொழுதே அந்த கோயிலுடைய பூசாரி எலுமிச்சம்பழ கனியை வந்து இவர் கையில் வந்து மந்திரிச்சு கொடுத்துருக்கிறாருங்க. அந்த எலுமிச்சம்பழ கனியை கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் இவருடைய கையிலேயே வச்சுட்டு காஞ்சதுக்கு பிறகு ஏதோ ஒரு நீரோடையோ அல்லது கண்மாய் பகுதியிலையோ தூக்கி தூர வீசணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி அனுப்பிச்சுட்டுருக்கிறாரு. அதே மாதிரி அந்த எலுமிச்சம்பழ கனியை 12 நாட்கள் இவருடைய வீட்டிலேயே வச்சிருந்து தலானி கடியிலே வச்சிருந்து அந்த எலுமிச்சம்பழ கனி காஞ்சதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீரோடை பகுதியில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க, அதாவது ஒரு கண்மாய் பகுதியில். இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷமும் பயமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்காரு. இருந்தாலுமே அந்த கிளீனர் வந்து நம்மளால தான் இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு நினைப்பு இவரை வந்து குத்திக்கிட்டே இருந்திருக்குது. அதனால இவருடைய குடும்பத்தினருடைய சம்மதத்தோடையே ஒரு 3.5 லட்சத்தை ரெடி பண்ணி அந்த கிளீனர் சிவா இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருக்காருங்க. உங்கள் பையனுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியல, எப்படி நான் நல்ல நிலைமைக்கு வந்தேன் அப்படின்னா உங்களை வந்து நான் கைவிட மாட்டேன், இப்பொழுது இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட 2005ஆம் காலகட்டத்தில் என்னுடைய அப்பாவுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர், இந்த சம்பவத்தை உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. மீண்டும் மற்றொரு அமானுஷ்யமான திகில் நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.